வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. ஒரு புதிய நாட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட ஆஃப்டர் செக்யூரிட்டி செக் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ளைட்டோட கேட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இதுக்கு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டிஃபன் மாதிரி நம்ம லான்ச்சில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி இந்த டிஃபன் ஜஸ்ட் ஒரு இட்லி, ஒரு கொஞ்சம் பொங்கல் அண்ட் சாம்பார் சட்னிங்க, அவ்வளோதாங்க டிஃபன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளைட்டு ஏறதுக்கு ஏர் இண்டியாவில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஏர் இண்டியாவில் புக் பண்ண இந்த ரூட் பிளான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ஏர்போர்ட் போகிறோம். டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு 2 hours டிரான்சிட் ஆகிட்டு அங்கேருந்து புதிய நாட்டுக்கு போகிறோம். அதை என்ன நாடுன்னு இந்த வீடியோவோட மிடில் சொல்கிறேன். எந்த கண்ட்ரிக்கு நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மைல்டான வெதர். மார்னிங் ஒரு 8 o'clock தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏர் இண்டியா வந்தாச்சு. இந்த ஏர் இண்டியானா கொஞ்சம் ஒரு ஷிவரிங் இருக்க தான் செய்யுது. பட் எல்லாமே கடவுள் மேலே பார்த்த போட்டு ஃப்ளைட்டில் ஏறியாச்சுங்க. இனிதே இந்த பயணம் ஒரு புதிய நாட்டுக்கு தொடங்க போகிறது. வாங்க இந்த வீடியோ அடுத்த 10 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த எல்லா எபிசோடும் கண்டினியூவாக பாருங்கள். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல் அபவுட் தி ட்ராவல் அண்ட் டூரிசம் அண்ட் ஃபுட்டை பற்றி கண்டிப்பாக இருக்க போகுது. நிச்சயமாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ளை ஹாஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. இங்கேருந்து டெல்லி ஏர்போர்ட் நம்ம ரீச் ஆயாச்சு. இதாங்க டெல்லி ஏர்போர்ட் நீங்கள் பார்க்குறது. நம்ம நாட்டின் தலைநகரம் டெல்லி ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் வந்தாச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து டிரான்சிட் ஆகிட்டு அந்த புதிய நாட்டுக்கு நம்ம போக போகிறோம். அந்த நாடு என்னன்னுங்கிறத ஃப்ளைட் ஏறிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த டெல்லி ஏர்போர்ட் உண்மையாகவே சூப்பராக ஒரு கலைநயத்தோட இந்தியாவோட ஒரு பாரம்பரிய முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் ஏரியாச்சு. எங்கேயும் இல்லைங்க, ஃபேமஸ் யூரோப்பியன் நெதர்லாண்டோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 9 hours இந்த ஃப்ளைட் ஜேர்னி இருக்க போகுது. பாருங்கள் ஃப்ளைட் வந்து எவ்வளோ சூப்பராக டேக் ஆஃப் ஆக போகுது. ஒவ்வொரு டைமும் ஃப்ளைட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இந்த டேக் ஆஃப் அண்ட் நம்ம வந்து ஃப்ளைட் லேண்டிங்கிறது தான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா சீட்டெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நிறைய ட்ரீம்ஸ் கனவுகளோட இந்த ஆம்ஸ்டர்டாம் பயணம் துவங்குகிறது. ஃப்ளைட் செட்டில்ட் ஆகிடுச்சுங்க. அவங்க வந்து ஒரு லிமிட்டட் லன்ச் ஒன்று கொடுக்குறாங்க. லன்ச் வந்து பாஸ்மதி ரைஸ், ஒரு பிரிஞ்சு சிக்கன் ரைஸ், அப்புறம் சாலட் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகே, ஏர் இண்டியாவோட ஃபுட்டு சொல்ல வேணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளைட்டும் வந்து சேஃப்டியாக கரெக்டாக போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா ஃப்ளைட்டோட ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து திருப்பியும் குஜராத் வழியாக வந்து எஜிப்து போயிட்டு எஜிப்துலேருந்து நேராக அப்போ யூரோப்பியன் கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணுதுங்க. இப்போ 9 hours இருக்கிறது கிட்டத்தட்ட 10 hours வந்து ஃப்ளைட் ஜேர்னி இருக்குது. ஏன்னா அங்கே வார் நடந்துட்டுருக்கனால ஃப்ளைட் ரூட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் நடக்கிறனால எஜிப்த் வழியாக போயிட்டு அங்கே மெடிட்டரேனியன் சீ வழியாக தான் ஃப்ளைட் இப்போ மூவ் ஆகுது. அதனால் கொஞ்சம் டிலேயாக தான் போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. ஆம்ஸ்டர்டாம் நம்ம டைம் ரீச் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஒரு
7 o'clock தாங்க, 7:30ங்க ஆல்மோஸ்ட் டைமு. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். மதியம் 1 மணி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்க்கு வெளியே வர போகிறோம். ஐ திங்க் இந்த ஏர்போர்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஷீப்பால்ங்கிற இன்டர்நேஷ்னல் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட். அது இந்த ஏர்போர்ட்டோட வெளியே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். கரெக்டாக மணி அரௌண்ட் ஒரு 8:30 கிட்ட ஆகுதுங்க. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய யூரோப்பியன் ட்ரிப். இங்கே டோட்டலாக வெதர் கண்டிஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷிப்பால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். மணி வந்து 8:30 PM. பார்த்தீங்கன்னா பகலில் இருக்க மாதிரி ஒரு காட்சி அளிக்குது. ரொம்ப ஒரு யூரோப்பியன் முதல்ல வரும்போது ஒரு எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இந்த கண்ட்ரி. எஸ்பெஷலி இந்த வெதரில் இந்த சன்செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் 8:30ங்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்குலாம் ஒரு 6 o'clockலாம் சன்செட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 8:30க்கு நல்ல வெயில். இங்கே அரௌண்ட் ஒரு 10:30 to 11 o'clock தான் சன்செட்டே இருக்குது. இந்த வீடியோஸை இந்த நம்ம ஜேர்னியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, ஆம்ஸ்டர்டாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் தான் ஸ்டே பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 20 kilometer அவே ஃப்ரம் ஆம்ஸ்டர்டாமில் நாங்கள் ரூம் எடுத்துட்டோம் ஆக்சுவலி ஹோட்டலில். இந்த ஹோட்டல் இப்போ பார்த்துருக்கீங்க, ஹோட்டல் லெவல் அப்படிங்கிறது தான் இந்த ஆம்ஸ்டர்டாமில் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம். இன்னொரு வீடியோவை இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது மெனி மோர் ஃபீச்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. வில் கேட்ச் யூ சூன். தேங்க்யூ. பாய் பாய். See you soon. Bye.